சிஎம் சாருக்கு அவர் வந்து நீங்க என்ன கைது பண்ணுங்க சொல்லும்போது ஃபேஸ் ரியாக்ஷனை நீங்க பார்க்கணும். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருக்குச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேல கை வைக்காது. கிட்டத்தட்ட ஒரு சினிமா டயலாக் போறதான் சார் தெரிஞ்சது. அது சினிமா தனமா இருக்கு, டிராமா தனமா இருக்கு, பொய், அதெல்லாம் உங்களுடைய முடிவு. நான் வந்து தடுக்கிறதுக்கு நான் இல்லை. திரு விஜய் வந்து ஒரு கன்வென்ஷனல் ட்ரெடிஷனல் பொலிட்டீஷியன் கிடையாது. அது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் வேட்டி கட்டி வெள்ளச்சட்டை போட்டு வர்றவர் இல்ல. அவர் வந்து ஒரு பேண்ட் போட்டு ஷர்ட் போட்டு வர்றாரு. இன்னும் கூட என்ன நண்பா என்ன நண்பிகளே அப்படின்னு தான் சொல்லிட்டு வர்றாரு. சரிங்களா? அவர் வந்து கழகம்னு பேர் வச்சுக்கிட்டாலும் அவர் இன்னும் கழகமா இல்ல. சரி, அவர் வந்து ஒரு நியூ ஏஜ் பொலிட்டீஷியனா தான் அவர் தன்னை போர்ட்ரேட் பண்ண பார்க்கிறார். இன்னைக்கு அவருக்கு 50 வயசு தான் இருக்கும். சரிங்களா? 50ங்கிறது பாலிடிக்ஸ்ல டூ யங் ஏஜ். உங்களுக்கு புரியுங்களா? திரு அண்ணாமலை விமர்சனம் பண்ணவங்க எல்லாம் கூட அவர் ரொம்ப சின்ன பிள்ளைங்கிறதா விமர்சனம். 40 வயசு அவருக்கு இன்னைக்கு. சரிங்களா? விஜய்க்கு 50 வயசு. 50ங்கிறதே பாலிடிக்ஸ்ல யங் ஏஜ் தான். திரு உதயநிதி உங்களுக்கு எல்லாமே அந்த வயசு தான். உதயநிதி நம்பர் 2 லீடர் தானே. உங்களுக்கு புரியும். நம்பர் 2 அவர் சன்னா இருக்க போய் தான். அவர் வந்து வேற ஒரு அரசியல் வந்தா அவர் கீழே தான் இருந்திருப்பாரு. அப்ப சன்னா இருக்கு நம்பர் 2. சோ 50ங்கிறது வந்து பெரிய ஏஜ் கிடையாது. அப்ப he is portraying himself as a new age leader. அப்ப அவர் யூஸ் பண்ற வெக்காபுலரினா நீங்க கன்வென்ஷனலா இருக்கணும். பெரியோர்களே, தாய்மார்களே, என்னுடைய வேதனையை சொல்லனா துயரத்தில் நான் மூழ்கி அந்த மீள முடியாத கடலில், அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. அவர் அங்க பேசும்போது என்ன பாடுமா அப்படின்னு தானே சொல்றாரு. பாட்டிலுக்கு 10 ரூபா. அவர் மோடியோ ராகுல் காந்தியோ இப்படி நீங்க பார்க்க முடியாதுல்ல. ஸோ இவர் வந்து வேற ஒரு அடுத்த தலைமுறைக்கான ஒரு தலைவர். நம்ம இப்படி எல்லாம் இன்னும் போகும்போது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்தா.